ஈஸியான விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே கடினமான விஷயங்களை விருப்பப்பட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஈஸியா இருக்கும். டாப்பர்ஸ் அப்படின்றவங்க அவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். டூ த திங்ஸ் ஈவன் இட்ஸ் கெட்ஸ் அப். காலையில 4 மணிக்கு 4:30 மணிக்கு அலாம் வச்சு எழுந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் எழுந்து படிக்கணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு டஃப்பான மேக்ஸ் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்றது ரொம்ப சுலபம் கிடையாது. இட்ஸ் வெரி 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 ஹார்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனா சீக்ரெட் என்ன தெரியுமா? கடினமான விஷயத்த மறுபடியும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது கடினமான விஷயத்த உங்களுடைய பிரெயின் ஈஸியா பண்ணும். உங்க வில் பவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், உங்க கான்ஃபிடென்ஸ் இன்னும் கூடும். ஷார்ட்டா சொல்ல போனா உங்களுடைய லைஃப் மொத்தமா சேஞ்ச் ஆகும். போர்க்களத்துல சண்டையிடுற சோல்ஜர்ஸ் நார்மலான டைம்ல என்ன பண்ணுவாங்க? அதாவது எந்த வாரம் இல்லாத டைம்ல அவங்க நல்ல அழகான கிளைமேட்ல அழகா என்ஜாய் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நார்மலான லைஃபை டே பை டே அவங்க வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை டெய்லி மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கடினமான சூழ்நிலை, மென்டல் ப்ரெஷர், அது மட்டும் இல்லாம வின்டர் சீசன், சம்மர் சீசன், மழை, வெயில், இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போ போர் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. போர் வர வரைக்கும் அவங்க நார்மலாக எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு போர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த போரை வந்துட்டு அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உன்னோட எக்ஸாம். உங்கள் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது அப்படின்னா இன்னும் நீ கூலாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டிப்ரெஷனும் கிடையாது, எந்த டஃப்பான சுச்சுவேஷனும் உங்களுக்கு கிடையாது. அதே நேரம் when the exams comes we should be prepared. அப்ப நீங்களும் இந்த போராளி மாதிரி தினமும் போராடணும். ஆனா சிச்சுவேஷன் உங்களை கம்ஃபர்ட்டா சொஃபஸ்டிகேட்டடா தான் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். நீங்க தினமும் போராடினாதான், தினமும் படிச்சாதான் போர்டு எக்ஸாம் வரும்போது உங்களால அந்த எக்ஸாமை சூப்பரா பண்ண முடியும். உங்களோட எதிர்காலத்தை உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்ற முடியாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர்.